வணக்கம் நண்பர்களே. பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 தமிழக அரசின் குட் நியூஸ் யாருக்கெல்லாம் கிடைக்கும் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். தமிழக அரசு பெண்கள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பெண்களின் பொருளாதார பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து பல உதவி திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. அந்த வகையில் கைம்பெண்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஆதரவற்ற விதவையர் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த ஆதரவற்ற விதவையர் ஓய்வூதிய திட்டம் கைம்பெண்கள் மற்றும் கணவரால் பிரிந்து வாழும் பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது. பெண்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய இலக்காகும். இந்த திட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. தகுதியுள்ள பெண்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவும் இல்லாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் தமிழகத்தில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் விதவைகளாகவோ அல்லது கணவரால் கைவிடப்பட்டவர்களாகவோ இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் வயது குறைந்தது 18 இருக்க வேண்டும். அவர்களின் அசையா சொத்து மதிப்பு ரூபாய் 1,00,000 மீறக்கூடாது. மகன் அல்லது மகள் இருந்தாலும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அனுமதி உள்ளது. மேலும் விண்ணப்பதாரர் எந்த ஒரு அரசு பணியிலும் இருப்பவராக இருக்கக்கூடாது என்பது முக்கிய நிபந்தனையாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை நேரடியாக பயனாளியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வங்கி கணக்கு இல்லாதவர்கள் தபால் நிலையம் மூலமாகவும் இந்த தொகையை பெறலாம். மாதந்தோறும் வழங்கப்படும் இந்த ரூபாய் 1000 உதவித்தொகை பெண்களின் அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்க பெரிதும் உதவியாக இருக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. ஆதரவற்ற விதவையர் ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் தங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த நகராட்சி அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வருவாய் அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பத்தை பெறலாம். விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் சரியாக பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்து ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஒப்புதல் வழங்கப்பட்ட 30 நாட்களுக்குள் அடுத்த மாதம் முதல் ரூபாய் 1000 தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இதற்கு மாற்றாக TNE சேவை இணையதளம் மூலமாகவும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போது சில முக்கிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், கணவரின் இறப்பு சான்றிதழ், விதவை சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், வாக்காளர் அடையாள அட்டை, சுய அறிவிப்பு பத்திரம் மற்றும் ரேஷன் கார்டு ஆகியவை கட்டாயமாக தேவைப்படும். தகுதியுள்ள பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகையை பெறலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று